ஓகே, நெக்ஸ்ட்டு டாபிக் சிக்கன் குனியா. சிக்கன் குனியா அப்படிங்கிறது என்னென்னா, இஸ் காஸ்ட் பை வைரல் டிசீஸ். இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் இன் ஹியூமன்ஸ் பை யார் அப்படின்னா, அந்த பைட் ஆஃப் இன்ஃபெக்டட் ஏடிஸ் கொசுன்னு சொன்னோம் இல்லையா, ஏடிஸ் எஜிப்டி மஸ்கிட்டோ டியூரிங் த டே டைம். பகலில் தான் அந்த கொசு கடிக்கும். It causes severe and persistent joint pain, body rashes, headache and fever. Joints pain can last for a very long time. காலெல்லாம் வலிக்கிறது, மூட்டு வலிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இன்குபேஷன் பீரியட் எவ்வளோ டியூரேஷன் அப்படின்னா, the virus is usually 2 to 12 days. என்னென்ன இருக்குன்னா, சில்னஸ், high fever, vomiting, nausea, headache, persistent joint pain, நிலையாக இருக்கும். அப்படியே ஜாயின்ட் பெயின், அப்படியே கால் மூட்டெல்லாம் வலிச்சிட்டு இருக்கும். deficiency in walking are the common symptoms associated with this disease. The joints get inflamed and the person find it difficult to walk. நடக்கிறதுக்கு முடியாமல் இருக்கும். என்ன டேப்லெட் எடுத்துக்கலாம்? பேராசிட்டமால் இஸ் கிவன் டு ரிலீவ் பெயின் அண்ட் ரெடியூஸ் ஃபீவர். அடுத்து டெங்கு. டெங்கு இஸ் நோன் as பிரேக் போன் ஃபீவர். த நேம் பிரேக் போன் ஃபீவர் வாஸ் given due to the cause of intense joint and muscle pain. அதே மாதிரி இதுவும் என்னது, joint and muscle pain. டெங்கு ஃபீவர் இஸ் caused by virus. இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட், அதே மாதிரி ஏடிஸ் தான், எஜிப்டி மஸ்கிட்டோ. 1 மார்க் கேட்பாங்க. டெங்குவும் சிக்கன் குனியாவும் ஒரே கொசு தான். இன்குபேஷன் பீரியட் இது எத்தனை நாளைக்குன்னா, ஆஃப் த வைரஸ் இஸ் யூஸ்வலி 5 to 6 days. onset of high fever, severe headache, muscle and joint pain, rashes, hemorrhage, fall in blood platelet count are the symptoms associated with this disease. Vomiting and abdominal pain, difficulty in breathing, minute spots on the skin, அங்கங்கே ஸ்பாட்ஸ் வாட்டா, signifying bleeding within the skin, also associated with dengue fever. Paracetamol is given to reduce fever and body ache. Complete rest and increased intake of fluid is essential. அடுத்து, do you know an extension of tender leaves of papaya? எந்த லீஃப் எடுத்துக்க சொல்கிறாங்க? பப்பாயோட இலை. அண்டு ஹெர்பல் ட்ரிங்க், நிலவேம்பு குடிநீர், இஸ் given to dengue patient. It is known to increase the blood platelet count. அதுக்கடுத்து ஃபிலேரியா. ஃபைலேரியா வந்து யானைக்கால் நோய், அப்படியே கால் ரெண்டும் உப்பிக்கிறது. ஃபைலேரியா இஸ் எ மேஜர் ஹெல்த் ப்ராப்ளம் இன் இந்தியா. திஸ் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை நெமட்டோட் வார்ம். அதுக்கு பேர் வந்து வாகேரியா பிராங்க்ரோபிட்டி. The adult worms are usually found in the lymphatic system of man. It is transmitted by the bite of infected Culex mosquito. Incubation period எவ்வளோன்னா, filarial worm is 8 to 16 months and the symptoms include acute infection, fever and inflammation, வீங்கிறது in lymph glands. In chronic infection, the main feature is elephantiasis, the யானைக்கால் நோய், which affect எதுனா the legs, scrotum, அப்புறம் என்னன்னா and the arms. இதெல்லாம் அப்படியே வந்து ரொம்ப என்லார்ஜ்மெண்ட்டாக அப்படியே வீங்கிக்கிறது.
மஸ்கிட்டோஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் எப்படி பண்ணலான்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் மஸ்கிட்டோ பைட்ஸ் பை யூஸிங் மஸ்கிட்டோ நெட், மஸ்கிட்டோ ஸ்க்ரீன்ஸ், மஸ்கிட்டோ ரெப்லண்ட் அண்ட் ஆயின்மெண்ட்ஸ். எலிமினேஷன் ஆஃப் ப்ரீடிங் பிளேசஸ், எங்கெல்லாம் இருக்குன்னா அந்த வேஸ்டேஜ் எங்கே இருக்கோ அங்கெல்லாம், பை ப்ரொவைடிங் அடிக்வேட் சானிடேஷன், அண்டர் கிரவுண்ட் வேஸ்ட் வாட்டர் disposable system and drainage of stagnant வாட்டர். தேங்கி இருக்க தண்ணியில் இதில் இருந்தால் கொசு முட்டை என்ன ஆகுன்னா ரெப்ளிகேட் ஆகிரும், மல்டிப்ளிகேஷன். அதுக்கடுத்து கலெக்ஷன் ஆஃப் வாட்டர் இன் எனி அன்கவர்டு கண்டெய்னர், எதுவுமே மூடி வைக்காமல் வச்சுருக்கணும். சச்சஸ் வாட்டர் டேங்கு, பாட்டு, ஃப்ளவர் பாட்ஸ், டிஸ்கார்டட் டயர் ஷுட் பி அவாய்டட். ஏன்னா அந்த பழைய டயர்லேருந்து ரொம்ப கொசு வந்து உற்பத்தி டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கும். கண்ட்ரோல் ஆஃப் மஸ்கிட்டோ லார்வே பை ஸ்ப்ரேயிங் ஆயில் அண்ட் ஸ்டாக்னேட்டட் வாட்டர் பாடி. அது இருக்கும்போது அந்த கொசு மேலே ஆயில் மாதிரி மேந்துக்கிட்டு இருக்கும்போது கொசு வந்து லிவிங்காக இருக்க முடியாது. அடுத்து அடல்ட் மஸ்கிட்டோஸ் கேன் பி கில்டு பை ஸ்ப்ரேயிங் இன்செக்டிசைட், பூச்சிக்கொல்லி மருந்து தெளித்து கொண்டுடலாம். அப்ளிகேஷன் ஆஃப் சிட்ரோனெல்லா ஆயில் ஆர் யூக்லிப்டஸ் தைலம் இருக்கு இல்லையா, ஆயில் அந்த எக்ஸ்போஸ்டு ஸ்கின்னில் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த கொசு வராமல் தடுக்கலாம். அதுக்கடுத்து டிசீஸ் டிரான்ஸ்மிட்டட் பை அனிமல்ஸ் மூலம் வர்றது ஸ்வைன் ஃப்ளூ. ஸ்வைன் ஃப்ளூ ஃபஸ்ட்டு ஆரிஜினேட்டட் ஃப்ரம் எங்கே இருந்ததுன்னா பிக். It is caused by virus that affects pigs and has started infecting humans. The virus spreads எப்படின்னா through air. It affects the respiratory system affect பண்ணுது. அடுத்து இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் H1N1 has been identified as the cause of this disease. It is transmitted from person to person by inhalation or ingestion of droplets containing virus from people sneezing or coughing. Fever, cough, nasal secretion, fatigue, headache, sore throat, rashes in the body ache or pain இருக்கும், chills, nausea, vomiting and diarrhea and shortness of breath are the symptoms associated with the disease. Prevention and control. Administration of nasal spray vaccine கொடுக்கலாம், or avoiding close contact with the person suffering from swine flu. Intake of water and fruit juices will help prevent dehydration. ஏன்னா நீரில் அதிகமாக இருக்கும், அதனால் வந்து ஜூஸ் அடிக்கடி வாட்ரு எடுத்துக்கணும் அதிகமாக. plenty of rest will help the body to fight infection. ஓய்வு அதிகமாக தேவைப்படும். Always wash hand and practice good hygiene. More to know, swine flu first surfaced in April 2009 and affected millions of people. Then in June 2009 it was declared a pandemic by the WHO, World Health Organization. In 2015 India reportedly had over 31,000 people infected and 1,900 result in details. The avian influenza. Avian influenza is a contagious bird disease caused by viruses. பறவை காய்ச்சல் சொல்கிறோம் இல்லையா, birds that can carry and spread avian influenza virus include poultry, chickens, turkey or duck வாத்து மூலம், wild birds and pet birds